ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து தந்தூரி மஷ்ரூம். இது வீட்டில் எப்படி டேஸ்டியாக செய்யலான்றது பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இது கூட வந்து நான் 2 ஸ்பூன் வந்து கட்டி தயிர் எடுத்திருக்கேன். இதில் வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சதாக இருந்தால் கூட ஒரு ஃபில்டரில் போட்டு தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிடுங்க. தயிர்லேருந்து அந்த எக்ஸ்ட்ரா தண்ணி இருக்குது இல்லையா, அதெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு நல்லா கட்டியாக எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் எடுத்துகிட்டு இது கூட வந்து நான் ஒரு 1/4 ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து இப்போ அவங்கவுங்க டேஸ்ட்டு ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா பிடிக்கும் கரம் மசாலானா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் இது மைல்டாக இருக்கும், இல்லைன்னா அந்த வாசனை ஒரு மாதிரி ரொம்ப தூக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஒரு 1/4 ஸ்பூன் சில்லி பவுடர். இது கூடவே நான் ஒரு 1/4 ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது வெறும் கலருக்காக தான். இது கூட நான் ஒரு 1/4 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறமா ஒரு பிஞ்சு கஸ்தூரி மேத்தி இருக்கு இல்லையா, அதை நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்போஸ் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. நான் இருந்தால் அதோட வெந்தயக்கீரையோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் வந்து சீரகத்தூள், இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் அந்த திக் பேட்டர் மாதிரி வரணும், தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. அதனால தான் நான் தயிரில் இருக்கிற தண்ணி கூட ஃபில்டர் பண்ணிவிடுங்கன்னு சொன்னேன். இதுக்கு வந்து நான் ஒரு அரை லெமன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த லெமன் ஜூஸ் நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம வந்து 1/4 ஸ்பூன் அளவு வந்து உப்பு, இது டேஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் எக்ஸ்ட்ரா வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பேட்டரை. இதுக்கப்புறமா நம்ம மஷ்ரூம் கழுவி வச்சுட்டு அந்த காம்பு இருக்கு இல்லையா, அந்த பாட்டமை மட்டும் நான் எடுத்துட்டேன். அப்படியே ஒரு ரவுண்டாக பால் மாதிரி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. இதை போட்டு நல்லா மேரினேட் பண்ணிவிடுங்க. இப்போ நான் வந்து வீட்டில் இருக்கிற நம்ம குழி பணிகாரம் தவா இருக்கும் இல்லையா, அதை எடுத்து அதில் வந்து நெய் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா எண்ணெய் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எண்ணெய் தான் லைட்டாக அதில் ப்ரஷ் பண்ணி விட்றேன். இப்போ அந்த எல்லாத்துலேயும் ஒரு மஷ்ரூம் அதில் ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த மஷ்ரூம் எல்லாம் அந்த மசாலாலாம் கோட் ஆகாது. பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், நான் அப்படியே ஒரு திக்காக ஒரு பேஸ்ட் மாதிரி அதை அப்ளை பண்ணி வச்சுருக்கேன்ட்டு. அப்போ தான் அந்த மசாலாவோடு நம்ம சேர்த்து மஷ்ரூம் சாப்பிடும்போது செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஆனால் இது வித்தியாசமாக இருக்கும். இது ஆக்சுவலி குக் வித் கோமாளியில் பாபா பாஸ்கர் சார் செஞ்சது இது டிஷ்ஷு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இது நடுவில் மட்டும் நம்ம கேப் விட்டு வைப்போம். ஏன்னா நம்ம அதில் ஸ்மோக் வைக்க போகிறோம், கறி வைக்க போகிறோம். இப்போ இது மூடி வச்சு 2 சைடும் நல்லா வேகட்டும்னு திருப்பி விட்டுருங்க. பார்த்திங்கன்னா இது வெந்துருச்சு. இப்போது நான் திருப்பி விட்டுடுறேன். எல்லாத்தையும் நீங்கள் நல்லா திருப்பி விட்டுட்டு, ஏன்னா இதில் குக் ஆகிறதா நமக்கு அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சுட்டிங்கன்னா அந்த மசாலா ஸ்மெல்லாம் வரும். அதனால தான் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இப்போ மெதுவாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அது பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 சைடுமே நல்லா வந்து வெந்துருச்சு. இதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கறி துண்டு எடுத்து சைடில் வந்து நல்லா பர்ன் பண்ண வச்சுருக்கேன். இப்போ எரிய வச்சுட்டு அதை நடுவில் வச்சுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எரிஞ்சிருச்சு அந்த கறித்தூள். இப்போ உங்கள்கிட்ட கறித்தூள் இல்லை, கறி இது இல்லைன்னா நம்ம கொட்டாங்குச்சி இருக்கும் இல்லையா, கோகனட் ஷெல், அது கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிடுறேன். இப்போ அந்த ஸ்மோக்லேயே அந்த மஷ்ரூம் இருக்கட்டும். அப்போ தான் அந்த ஸ்மோக்கோட ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். அந்த மஷ்ரூமில் உங்களுக்கு தந்தூரியோட அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மோக் எல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ டேஸ்டியான நமக்கு தந்தூரி மஷ்ரூம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தந்தூரி ஃப்ளேவரோட, அப்புறம் இந்த கஸ்தூரி மேத்தி ஃப்ளேவர். ஆனால் தயிர் ரொம்ப புளிப்பாக ஆட் பண்ணிடாதீங்க, ஏன்னா நம்ம லெமனும் சேர்க்குறோம், அதனால தான். இல்லைனா ரொம்ப புளிப்பாக இருக்கும். இப்போ சூப்பர் டேஸ்டியான தந்தூரி மஷ்ரூம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்